ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சேர்ந்து தியானிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. எக்லீசியாஸ்டிஸ் 5:4. When you make a vow to God, do not delay to pay it. ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் நீ தேவனுக்கு செய்த பொருத்தனைகள் என்ன ஆயிற்று? பொருத்தனை என்பது ஏதோ எனக்கு ஒரு காரியம் நடப்பதற்காக சொல்லிவிட்டு இல்லை என்றால் அது முடிந்தவுடனே செய்யாமல் இருப்பதல்ல. இல்லை என்றால் அந்த பொருத்தனைகளை சரியாய் நிறைவேற்றாமல் இருப்பது கூட சரியல்ல. வசனம் நமக்கு சொல்லி தருகிறது, நீங்கள் ஒரு பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனையை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு தாமதியாதே. Do not delay to fulfill the what you have said. நீங்கள் அந்த பொருத்தனை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அது உங்கள் வாழ்க்கை குறித்ததாயிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட தீர்மானங்களை குறித்ததாயிருக்கலாம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அன்னாள் என்கிற தாயாரை குறித்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவள் பொருத்தனை செய்வாள். தேவ சமூகத்திலே ஒரு சரியான பொருத்தனை அது. ஆனால் அது கிடைத்த உடனே அது சரியான நேரத்திலே அவள் போய் அதை செலுத்தி இருப்பாள். பிள்ளை பால் மறந்தது, அந்த நேரத்திலே சரியாக போய் அந்த பொருத்தனை செலுத்த சாமுவேலை அழைத்து கொண்டு போனார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சிறு பிள்ளையாக சாமுவேல் பல கேள்விகள் இருந்திருக்கும். பல நேரத்தில் அவன் யோசித்திருப்பான். ஒரே ஒரு வார்த்தை தான் பொருத்தனை செய்த தாயார் சொன்னாங்க, நீ எனக்குரியவன் அல்ல, நீ கர்த்தருக்குரியவன். நான் சொல்றேன், பொருத்தனை செய்தது உங்களுக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. இதை சொல்லும்போது அதிக பயத்துடனும் நடுக்கத்துடனும் சொல்றேன், ஆண்டவரே நானும் பொருத்தனைகளை சரியாய் நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் என்ற ஜெபத்தோடு சொல்கிறேன். அப்படி நிறைவேற்றி பாருங்கள். சாமுவேல் அந்த தான் முதல் பேர்சபா வரை அவனுடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் பரம்பிற்று. ஒரு பொருத்தனை நிறைவேறும் போது அது அநேகருக்கு தெரியக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண கிருபை செய்வார். அதன் மூலமாய் அது அற்புதமாகத்தான் இருக்கும். ஒரு நாளும் அது அழிந்து போகாது. பொருத்தனைகளை நிறைவேற்ற தாமதியாதே. ஒருவேளை அப்படி நிறைவேற்ற முடியாது என்கிற சந்தேகம் இருக்கும் என்றால் தயவாக அதே பிரசங்கியின் 5வது அதிகாரம் கீழே வசனம் சொல்கிறது, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நல்லது. பொருத்தனை செய்துவிட்டு பெற்றுவிட்டு அதை நிறைவேற்றாம போறதை காட்டிலும் செய்யாமல் இருப்பதே நல்லது. ஆண்டவரே, இதுவரை நான் என்னென்ன காரியங்களை செய்து முடிக்கணும்? என் நேரத்திற்கான பொருத்தனை, வேதத்தை குறித்ததான பொருத்தனை, ஜெபத்தை குறித்ததான தீர்மானங்கள், இதுல எதுல நான் ஆண்டவற்றை ஒன்று செய்யறேன்னு சொல்லிட்டு அதை செய்யாம இருந்தாலும் கர்த்தர் அவைகளை கணக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் அவைகளை கேட்டு இருக்கிறார். கர்த்தர் அதற்கான காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுக்கு அதை செய்ய நீங்கள் ஆயத்தமாயிருக்கும் பொழுது கர்த்தரும் அதை செய்து முடிப்பார். கர்த்தர் அதை செய்து முடித்தார் என்றால் நீங்களும் அதை செய்து முடிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் பொருத்தனைகளை சரியாய் செய்து முடிக்கும். அதற்கு பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு பொல்லாத கிரியைகளினால் தாமதம் ஆயிருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு அடுத்த முறை உடைய பிள்ளைகள் சிந்திக்காதபடி சரியாய் அதை செய்து முடிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தீர்மானத்தை எடுத்து இந்த நாட்களிலே பின்வாங்கி கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அதை சரியாய் முடிக்க கிருபை தார். உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தாமதிக்காமல் செய்வோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.